நண்பர்களே, ஹைதராபாத்லேருந்து நம்மகிட்ட ஆடு வாங்குறதுக்கு எட்டயபுரம் வந்திருக்காரு. அப் அண்ட் டவுன் வந்து பார்த்திங்கன்னா 2500 கிலோமீட்டர். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க நம்ம மேலே வச்சுக்க நம்பிக்கை வீண் போகக்கூடாது. அதனால் இன்றைக்கி என்ன நடக்குன்னு பார்ப்போம் வாங்க. முகமது சாமி அப்புறம் ஆதல் ஹைதராபாத்லேருந்து நம்மகிட்ட எட்டயபுரம் பொட்டுக்குட்டி அவங்க வந்திருக்காங்க. அதாவது நீங்கள் 2 दिन का पहले निकला बुधवार का 2 दिन पहले 2 दिन का पहले அதாவது 2 நாளைக்கு முன்னாடி வந்திருக்காங்க. அதாவது புதன்கிழமை நைட்டு एक रात புதுக்கா 2 நாள், அதாவது புதன்கிழமை நைட்டு கிளம்பி 2 रात புதன்கிழமை நைட்டு வியாழக்கிழமை நைட்டு இன்னைக்கு வந்திருக்காங்க. அதாவது பாருங்கள், ஒரு 50 குட்டி எடுக்க நம்மளை நம்பி அவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. 1100 किलोमीटर 1100 मतलब 1100 கிலோமீட்டர், அதாவது 1100 கிலோமீட்டர். அதாவது ஒன் வே அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு 2500 கிலோமீட்டர் வந்துடும். இதான் நம்பிக்கையாக வந்திருக்காங்க. நம்மளுக்கு கண்டிப்பாக நல்லபடியாக வாங்கி கொடுப்போம். நீங்கள் எப்படி வாங்கி கொடுப்போம் எப்படிங்கிறத பார்ப்போம். கார்த்தி ரெடியாக இருக்கார். ஹைதராபாத் போக ரெடியாக இருக்கீங்களா? வண்டி சொந்தமாக கொண்டு வந்துட்டாங்க. சரி ஓகே ஜி நம்மளுக்கு அபி நண்பர்களே, இன்றைக்கி எட்டயபுரம் சந்தை வெள்ளிக்கிழமை என்ன நிலவரம்னு பார்த்துட்டிங்கன்னா, குட்டிகள் நிறையா அது ரொம்ப வரல, ஓரளவுக்கு வந்துச்சு. அதை வாங்குறது கூட ஆள் இல்லை. காரணம் பார்த்திங்கன்னா, பெரும்பாலும் எல்லோரும் பக்கத்துக்கு அப்புறம் குட்டி வாங்கிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சந்தையில் எக்கச்சக்கமான வண்டிகளை நடுவில் வந்து பார்த்தாங்க. குட்டியை பார்க்க முடியாத அளவுக்கு வண்டியை போட்டு நிறைச்சிட்டாங்க. இருந்தாலும் நிறையா ஒரு 7-8-10 சப்ஸ்கிரைபர் வரைக்கும் வந்திருப்பாங்க. ஒரு 4-5 பேர் கூட கேட்கல, அவ்வளோ சத்தம், அவ்வளோ கூட்டம். இதில் வந்து ஹைதராபாத்துக்காரங்களாம் நம்ம ஒரு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தோம். காரணம் என்னென்னா, புதன்கிழமை கிளம்பி நம்ம யாரும் தெரியாது, மொழி தெரியாது. நம்ம வெறும் நம்மளுடைய யூடியூப் சேனலு, ஃபேஸ்புக் இதை பார்த்து வந்திருக்காங்க. வெறும் ஒரு சமூக வலைத்தளத்தை பார்த்து அப் அண்ட் டவுன் 2200 கிலோமீட்டர் வந்திருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ நம்ம பக்கத்து மாவட்டத்துலேருந்து வர்றாங்கன்னா அது வேறு விஷயம், இல்லை சென்னையிலேருந்து வரனா ஒரு விஷயம். அவங்களுக்கு மொழி தெரியும், அவங்களுக்கு தமிழ் தெரியாது. இருந்தாலும் நம்மளை நம்பி வந்திருக்காங்க. அதாவது நான் வந்து இன்றைக்கி லீவ் போட தான் நினச்சேன். ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கழுத்தில் வந்து செர்விக்கல் டிஸ்க் பல்ஜிங் டிஸ்க்னால நம்ம ஆப்ரேஷன் பண்ணி நம்ம கழுத்தில் பிளேட் வச்சுருக்காங்க. அதனால் டிரைவரும் வாடகைக்கு போட்டு தான் நம்ம இவர் ஹைதராபாத்துக்காரர் வராங்க. ஒரே காரணத்துக்காக நம்ம சந்தைக்கு வந்திருந்தோம். இது 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண சர்ஜரி. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த ஒரு 2 நாளாக நம்ம அந்த தண்ணி கூட ஆடுகளுக்கு கரண்ட் ஒன்றால் கிணத்துல எடுக்கிறதுனால பிரச்சனை. கறி கொடுத்தாச்சா? கறிக்கு நல்லா இருந்துச்சா? குட்டி நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சுங்களா? எனக்கு பார்த்தோன்னா அது திருவண்ணாமலை தானே? விழுப்புரம். எத்தனை குட்டி நீங்கள் வாங்கி கொடுத்தோமே? சரி சரி நல்லா இருந்துச்சா? இப்போ உங்களுக்கு எனக்கா எத்தனை குட்டி போன வருஷம் முடிச்சிங்க? போன மாதம் 100 பக்கம் பிடிச்சி போனீங்க. பார்த்தோன்னே ஞாபகம் வந்துருச்சு. அக்காவும் வந்திருந்தாங்கல்ல, நல்லா லாபம் இருந்துச்சா? சரி, இப்போ பிடிப்போம். உங்களுக்கு எத்தனை குட்டி வேணும்? கலப்படம் போனதோ கலப்படம் இல்லை. சரி வாங்கி உங்களுக்கு எத்தனை குட்டி? 40 குட்டி. அவர் சரி ஓகே. சரி மாமா, நம்ம குட்டியா? 21 சைடில் எடுத்துங்க. நம்ம இப்படி எடுத்து ऐसा मिलके नहीं आएगा। इसमें ज़्यादा डार्क कलर लेकिन क्या है बात ये अच्छा वाला असली वाला है। எவ்வளோ எத்தனை குட்டி இருக்கு? 27. ரவி கொண்டு வரா குட்டி. ரவி சேரமான குட்டி வருதா? வரலையா? எத்தனை குட்டி? 27. எப்படி கேள்வி சொல்லுங்க. 18 ஜோடி 18. 18 போட்ட 18 கேள்வி ஆயிடுச்சோ? அதாவது நம்ம நிறைய பேர்த்துக்கு குட்டி வாங்கி கொடுக்குறோம், தீவனம் கொடுக்குறோம், ட்ரைனிங் கொடுக்குறோம், ஃபோன் பண்ணி என்ன பிரச்சனைனாலும் தீர்வு கொடுக்குறோம். திடீர்னு சந்தைக்கு ஆள் வர்றாங்க. ஆனால் நம்ம பார்த்து நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிறோம். இப்போது திருவண்ணாமலையில் நம்ம ஏற்கனவே வாங்கிட்டு போனவங்க திடீர்னு நம்ம சந்தையில் சந்தித்தோம். அவங்க தான் நம்மளை பார்த்து என்ன இந்த மாதிரி குட்டி வாங்கி கொடுங்க, கணவன் மனைவி சேர்ந்து வந்திருந்தாங்க. நீங்கள் போன தடவை வாங்கி கொடுத்த குட்டி நல்லா இருந்துச்சு, நம்ம அதை கறிக்கு பக்கத்துக்கு விற்றோம், நல்ல லாபம் இருந்துச்சு அப்படின்னாங்க. நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. 100 குட்டி வாங்கிட்டு போகும்போது அவங்களுக்கு ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம நேராகவே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நம்ம மறந்துட்டோம். அவங்களா பார்த்து நல்லபடியாக நம்ம சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து விற்று நல்ல லாபம் பார்த்துருந்தாங்க. இதே மாதிரி சந்தையில் நிறைய பேர் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், எக்கச்சக்கமாக வந்திருந்தாங்க. ஆனால் அதே மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம அருண் மிலிட்ரி ஆஃபீஸரோட தம்பி, அருணோட தம்பி வந்திருந்தார். அது போக இந்த ஹைதராபாத்லேருந்து வந்தவங்க போக நம்ம திருநெல்வேலியிலேருந்து வந்திருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனால் பெரும்பாலான பேருக்கு வந்து நேற்று வந்து குட்டி வந்து
அதிகமாக வந்திருந்தாலும் பெரிய பெரிய குட்டிகளாக வந்துச்சு. ஏன்னா தீபாவளிக்கு 3-4 மாதம் இருக்கிறனால பெரிய குட்டியில் வாங்கி வளர்த்து விற்றிங்கன்னா ஒரு பெரிய லாபம்லாம் இருக்காது. முடிஞ்சால் நம்ம தம்பி மிலிட்ரி ஆஃபீஸரோட தம்பி வந்திருந்தாங்க. நம்ம ரெகுலராக 2-3 தடவை பேட்ச் கொடுத்து அவங்கள்ட்ட குட்டியெல்லாம் வாங்கியிருக்கோம். அவங்க வந்திருந்தாங்க, அவங்களுக்கு நல்ல குட்டியாக வாங்கி கொடுத்தா அதே வீட்டில் பார்ப்போம். அது போக நத்த முருகன் மாமாவுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 பேட்ச்சு நம்மளே குட்டி, நம்மளே தீவனம், நம்மளே மெடிசனு, நம்மளே கறிக்குட்டி எடுத்தோம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட கறிக்குட்டி எடுத்துட்டோம். இன்றைக்கும் அவருக்கு வந்து ஒரு 70 குட்டி போச்சு. அதே வீடியோவில் பார்ப்போம். முக்கியமாக இந்த ஹைதராபாத் முகமது சாமி, அத்தீக் இவங்க 2 பேரும் யாருன்னு நமக்கு தெரியாது. புதன்கிழமை நைட்டு ஃபோன் போட்டாங்க, இந்த மாதிரி குட்டி வேணும்னாங்க. அதாவது அவங்களுக்கு தமிழ்லாம் சுத்தமாக என்னென்னு தெரியாது. அவங்க வந்து ஜஸ்ட்டு ஒரு சமூக வலைதளம் நம்ம வாங்கி கொடுத்து குத்துமைப்பாக பார்த்து வந்திருக்காங்க. அது நம்மளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கு. இது உண்மையிலே வந்து நமக்கு எனக்கு கரெக்டாக அவங்க ஃபோன் போட்ட அன்னைக்கு எனக்கு கைவலி வந்துருச்சு. நம்ம அந்த கரண்ட்டு போனனால ஒரு குட்டிகளுக்கு நம்ம கிணத்துல இறங்கி தண்ணி எடுத்து மேலே கொடுத்தோம். டாக்டர் நம்ம சர்ஜரி பண்ணும்போதே சொன்னாங்க, நீங்கள் கொஞ்சம் ஹெவி வெயிட் இதெல்லாம் தூக்காதீங்கன்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாயிடுச்சு. நம்ம 5 வருஷமாக குட்டி தூக்க வைக்க இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஃபோன் கால் நிறைய அட்டன் பண்ணி பேசுகிறது வைக்கிறதுங்கும் போது நம்மளுக்கு அந்த சின்ன அந்த நரம்பு பாதிப்பு இப்போ கொஞ்சமாக முந்தானத்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இவங்க வந்து புதன்கிழமை கிளம்பிட்டாங்க. வியாழக்கிழமை எனக்கு வலிய ஆரம்பிச்சிருச்சு. வரவா வேண்டாமான்னு யோசிக்கும்போது தான் அப்போ தான் செஞ்சு அவங்க கிட்டத்தட்ட 2 நாளாக தொடர்ச்சியாக பயணம் பண்ணி வராங்க. கிட்டத்தட்ட 4 நாள் அவங்க வந்துட்டு போகிறதுக்கு. அப்போ தான் யோசித்தேன், நம்ம எப்படியாவது ஆளாவது வண்டி டிரைவர் வாடகை ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு போயிட்டு சந்தைக்கு வந்தாச்சு. வந்து எப்படின்னா அதாவது வந்தால் சந்தையில் எப்படியும் விலை அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லி நம்ம வெளியவே அவருக்கு நம்ம நத்த முருகன் மாமா வாங்கும்போது அங்கேயே ஒரு நல்ல குட்டி, ஒரு 12 குட்டி பெரிய குட்டியை பார்த்து விலை ஒரு 13,700 சொல்லி வாங்கிடுச்சு. அதே அந்த குட்டிலாம் சந்தையில் வந்து 14,000 மட்டும் கிடைக்காது. நல்லா சொல்லுறது. அதே நீங்கள் வீட்டில் பார்த்தீங்க, இங்கே ஒரு குட்டி மாமா 14,000 சொன்னார். சம்சாரி வந்து 500 ரூபா குறைச்சி 15,800 அது தரவே மாட்டேனார் மாமா. நம்ம நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம். அவரை போட்டுதாங்க. இவர் எல்லாத்தையும் வியாபாரத்தையும் கொடுத்து காட்டணும். ஒரு 50 குட்டி தான் 50 குட்டி தான் பிடிக்க மாட்டாச்சு. ஒரு 12 குட்டி பிடிச்சாச்சு. ஒரு 40 குட்டி மட்டும் பார்த்து பேசிடுவோம். எல்லா வியாபாரத்தையும் பார்த்தோம். சும்மா நம்ம வந்து நம்ம மாவட்டத்திலேயே கொஞ்சம் விழுப்புரத்துலேருந்து யாரும் வந்துட்டாங்கன்னா வண்டி எப்படினாலும் நம்ம பார்த்து எனக்கு ஒரு நம்பிக்கை நீங்கள் வச்சுட்டீங்கன்னு சொன்னால் அது எப்படியாவது அதை காப்பாற்றி அதை நல்லபடியாக உங்கள் நம்பிக்கைக்கு எந்த ஒரு கெடுதலும் இல்லாமல் கொஞ்சம் கூட மன கசப்பு இல்லாமல் அதை முடிக்கணும் தான் நம்ம வந்து அதில் உறுதியாக இருப்போம். காசு பணம்லாம் 2வது தான். நீங்கள் வந்து ஆடுகளத்தை நம்பி நீங்கள் வந்துட்டீங்க. பொதுவாக ஒரு மனுஷன் உலகத்திலே மிகப்பெரியது வந்து நம்பிக்கை தான். இறைவன் மேலே நம்பிக்கை வைக்கிறது, குடும்பத்து மேலே நம்பிக்கை வைக்கிறது, ஒரு வியாபாரி சம்சாரி மேலே நம்பிக்கை வைக்கிறது. இந்த மாதிரி நம்பிக்கை வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இது எப்படின்னா, இதை வந்து நம்ம வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது. அது அவங்க உணர்ந்தால் தான் அவங்களுக்கு தெரியும். சந்தையில் எல்லாருமே நம்மகிட்ட வந்து நல்லா அந்த ஹிந்திக்காரங்க வாங்கி கொடுக்க ரொம்ப பயனுள்ளதாக இருந்தாங்க. ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எல்லா வியாபாரிட்டையும் வந்து எல்லா வியாபாரிகளும் கொடுங்க, ரொம்ப தூரத்தில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம். ஆனால் நம்ம பார்த்தல் என்னென்னா நல்ல ப்ரீடாக வாங்கணும். எதுக்குன்னா, ஏன் இந்த எட்டையாபுரம் போட்டு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பொக்கிஷன்னா அது எட்டையாபுரம் போட்டு ஆடுதான். வேம்பூர் இந்த மாதிரி நல்ல ரா கலர் இருக்கக்கூடியது. இது வந்து எப்படின்னா ஹைதராபாத்தில் ஒரு 2-3 வருஷம் 4 வருஷமாக வாங்கி வளர்த்துருப்பாங்க அவங்க ஏரியாவில். அது வந்து ஒரு ஜெய்ஜாண்டிக்காக ஒரு பெரிய தோரணம் வந்திருக்கு, காளமாடு மாதிரி. அதை பார்த்து அவங்களுக்கு பக்ரீத்துக்கு வந்து இஸ்லாமியர் நிறைய ஹைதராபாத் இருக்கனால இந்த மாதிரி குட்டி 1 வருஷம் 2 வருஷம் வளர்க்குறாங்க, 3 வருஷம் வளர்க்குறவங்களாம் இருக்காங்க. அப்படி வளர்க்கும்போது இந்த மாதிரி ப்ரீடை வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. அதனால தான் இவ்வளோ தூரம் வர்றாங்க. இவரும் வெளிப்படையாகவே என்கிட்ட சொல்லிட்டார், சின்ன குட்டியாக இருந்தாலே போதும், நான் அதை ஒரு குட்டியை 8,500 விற்றுருவேன் அப்படின்னாங்க. நீங்கள் அது அவர் வந்து வேறு யாருன்னா சொல்ல மாட்டாங்க, நாங்கள் அங்கே 14 ஒரு குட்டி 6,000 கூட போகாது, எனக்கு 5,000 வாங்கித்தாங்க அப்படி தான் சொல்லுவாங்க. இவரும் ரொம்ப வெளிப்படையாக சொல்லிட்டார், நான் அங்கே இந்த குட்டியை கொண்டு போனோம்னா 8,000 ரூபா, எனக்கு ஒரு 7,000 ரூபா கிடச்சின்னா வண்டி வாடகை 500 ரூபா போக ஏன்னா எனக்கு ஒரு 500 ரூபா கிடைக்குங்கிற மாதிரி தெளிவாக சொல்லிட்டார். அதே மாதிரி உங்களுக்கு இந்த எட்டையாபுரம் பொட்டு குட்டி வந்து இந்த பக்ரீத் ஆரம்பிச்சிலேருந்து கடுமையான விலை. கார் குட்டினா பால் குடிச்சு இற கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த குட்டிகளையே 16,000 வாங்கிட்டு போகிறாங்க, 18,000 வாங்கிட்டு போகிறாங்க. எப்போது 2 வாரத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் இன்றைக்குமே 16,000 சொல்கிறாங்க. அதை நம்ம வந்து நல்ல ப்ரீடாக இருந்துச்சுன்னா, அதாவது நீங்கள் கொஞ்சம் பெரிய குட்டி ப்ரீடு கம்மி இருந்தாலும் ஒரு 14,000 15,000 வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் கார் குட்டி பால் குட்டி இற கடிக்க குட்டி நல்ல ப்ரீடாக இருந்தால் கூட 1,000 2,000 கூட போட்டு போவாங்க. ஏன்னா ப்ரீடு அந்த ஜாதியை பற்றி வளர்த்தவங்களுக்கு தெரியும்.
நீங்கள் கொஞ்சம் பெரிய குட்டியாக இருக்குது ஜாதியாக இருக்குது அப்படி ஜாதி இல்லைன்னா நீங்கள் ஒரு 4 மாதம் கழிச்சு வளர்க்கும் போது அதோட குட்டு வெளிப்பட்டுரும். அது வந்து வராது அந்த தோரணை. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி குட்டிகள்லாம் ஒரிஜினல் ப்ரீடு. இதுதான் அவங்களுக்கு அந்த பொட்டு வந்து இருக்கும். கால் தாக்கம், நீட்டு போக்கு, அது வந்து நமக்கு பார்த்து உங்கள் வீடியோவில் தெரியாது, நேராக பார்த்தா தெரியும். எனக்கு வந்து என்னென்னா, எனக்கு பார்த்து ஓரளவுக்கு பழக்கம் இருக்குன்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க கொண்டு போனால் சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம வந்து இது ரொம்ப நேரமாக பேசணும். நிறைய வியாபாரிட்ட இவர் சேரமானு அவர் பார்ட்னர் தான். நம்ம இவர்கிட்ட ரொம்ப நிறையா குட்டிகள் வாங்கியிருக்கோம். பொதுவாக நல்ல குட்டிகளை கொண்டு வருவாங்க. நமக்கு மூர்த்தியும் கொடுப்பாரு அவர் ரவி வியாபாரி. பெரும்பாலும் நம்ம இந்த பக்கம் வரமாட்டோம். பெரும்பாலும் நம்ம வந்து மயிலம்பாடிலே முடிஞ்சிடும். நம்மகிட்ட விரும்பி வர்றவங்களுக்கு ரிஸ்க் எடுத்து வாங்கி கொடுப்போம். உண்மையை சொல்ல போனால் அந்த கழுத்தில் இந்த பல்ஜிங் டிஸ்க் செர்விக்கல் அந்த எலும்பு தேய்மானம் இருந்துச்சுன்னா அது கையில் வந்து வலி, கடுமையான வலி இருக்கும். வியாழக்கிழமை பூரா நம்ம படுத்து தான் இருந்தேன். அவன் ஹைதராபாத்லேருந்து கிளம்பி வந்துட்டு அவர் கரண்ட் லொக்கேஷன் அனுப்புனார், அதாவது பாய்த்துறம் வந்த மாதிரி. அப்போ நமக்கு வந்து எப்படியாவது போயிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருந்தோம் நம்ம. ஆனால் என்னென்னா, நம்ம நல்ல மனசோடு வரும்போது நான் வந்து கிளம்பி வந்துட்டேன். எந்த வழியுமே வெள்ளிக்கிழமை இல்லை. அது என்னன்னு தெரியல. ஆனால் வந்து வாங்கி கொடுக்கணும் வெளியில் வந்தபோது நமக்கு அந்த வழியில் தெரியல. அதுக்கப்புறம் வழி இல்லை. அது ஒரு அந்த வழி வந்துச்சுன்னா ஒரு தடவை அந்த கழுத்து வந்துச்சுன்னா போகாது. அது சர்ஜரி பண்ணுற வரைக்கும் போகாது. அப்போ நம்மளுக்கு அந்த பிரச்சனை இப்போதைய வரைக்கும் இல்லை. அது வேற யாருன்னா எப்படி நான் உங்களோட மாதிரி நமக்கு வந்து அனுசரித்து கொடுத்துட்டு போயிடுவேன். வாங்கி வண்டி வாடகைலாம் வந்து முகம் பிடிச்சது நம்ம நிறைய நம்ம எதிர்பார்த்து அப்படிப்பாங்க. அன்னைக்கு அப்படி சொன்னவங்கலாம் இன்றைக்கி நிறைய பேர் திருப்பி எனக்கு ஃபோன் போட்டு பரவாயில்ல நான் லாபம் பார்த்துட்டேன் ஜி, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அது போக இன்னும் நிறைய பேர் எப்படின்னா, அண்ணே திடீர்னு யாருன்னே தெரியாது, அவங்க வந்து ஃபோன் பண்ணிட்டேனே உங்கள் யூடியூப் பார்த்து நீங்கள் சொல்கிற மெடிசின்ஸு, நீங்கள் சொல்கிற தீவன முறை, நீங்கள் எப்படி குட்டி வாங்கணும் அப்படிங்கிறத வச்சு பார்த்தே நான் ஒரு 2 பேட்ச் வளர்த்து நல்லா லாபம் பார்த்துட்டேன். எனக்கு பேர் யாருன்னு தெரியாது, ஆனால் அவங்க சொல்லுவாங்க நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுறேன். இதுதான் தேவை நம்மளுக்கு. அவ்வளோதான் முடிஞ்சிக்கலாம். இருபது சார் பாவம் நம்மளே பாவம், எங்களே கொள்ளாத ரொம்ப. நான் கொள்ளலாம் ஆல்பம் 1 2 3 4 5 பேர் நிற்கும். நான் 7 பேரை கட்டணுமா எனக்கு? வந்து 5 பேர் ஆல்பம் வெளியே 15 ரூபா வண்டி நிற்கி. நானும் வண்டி 10 லட்சம் ரூபா வண்டி விட்டுருக்கேன். 7 பேர் 5 பேர் ஒரு ஆளுக்கு 1000 சம்பளம் கொரோனா கொடுக்கணும். 15 14 கடைசியா 13 வரைக்கும் கேட்டாச்சு. 14 வரைக்கும் சரி தம்பிக்கா என்ன 14 போட்டு 510 உங்களுக்கு அழுத்தக்கூடாது. ரொம்ப அழுத்தக்கூடாது. நீ இப்படி அழுத்தி வைக்கல. நீ இந்த காலக்குட்டியாக தண்ணிக்குள்ள வருவான்னு பார்க்கணும். ஏன்னா நான் வந்து ஏன்னா நானே 2 வாரத்துக்கு முன்னாடி ஏன் வந்து உள்ளே வரல தெரியுமா? விலை இருந்துச்சு. நான் வந்து அப்போ கசட முடியாது. இவ்வளோ நேரம் நிற்குமாங்க இன்னைக்கு. இவ்வளோ நேரம் நான் வாங்க முடியுமா? ஒரு ஆள் உள்ள வர மாட்டேங்குது. யார் நான் நின்னா தானே விலை தீரும். ஆடுகளை வந்தால் தான் கூட 4 ரூபா போகும். நீ சந்தையில் இவ்வளோ விலைக்குன்னா ஆடுகளம் தான். என்ன தம்பி சொல்லுது கரெக்டாக இல்லையா? ஹைதராபாத்லேருந்து உங்களுக்கு யார் வரா வேலையை வாங்க எல்லா செலவு இருக்கா? நாளைக்கு டெல்லியிலேருந்து வருவான், ஹைதராபாத்லேருந்து வந்திருக்கான். உங்கள் பேர் தான் மடக்கி 14 தான் போ. 100 ரூபா குறைச்சி கொடுப்பான். ஒன்று குறைக்கண்டா இல்லை ஒன்று குறைக்கண்டா 14 சரி ஒரு 100 ரூபா குறைச்சி கொடுப்பான். குறைக்கண்டா தம்பியா ஓயே. அதாவது நம்ம ஹைதராபாத்தில் இருந்தவங்களுக்கு வெளியே வச்சே நம்ம ஒரு 77 குட்டி பிடிச்சதில் பொட்டு நல்ல சூப்பர் பொட்டாக ஒரு 12 பொட்டை வந்து 13,700ன்னு பேசியாச்சு. அது வந்து நல்ல பொட்டு. ஆனால் எல்லாமே ஒரிஜினல் 2-3 நாடு கிடக்கும். அது போக மற்ற எல்லாம் நல்ல பிரீட் தான். இந்த அது வந்து சராசரியாக 15 கிலோவுக்கு மேலே 15-16 கிலோ இருக்கும். அது வந்து 13,700ன்னு நம்ம சண்டை போட்டு நம்ம மொத்தமாக வாங்கினால அது வந்து இவருக்கு நம்ம பொட்டு வந்து கறிக்கு வளர்க்க வாங்க மாட்டாங்க. அதனால் தனியாக பிரித்து இவருக்கு கொடுத்துட்டோம். மிச்சத்தை வந்து நம்ம நத்தம் முருகன் மாமாவுக்கு அனுப்பிட்டோம். இந்த இடம் வந்து இது வந்து எல்லாமே ஒரிஜினல் ப்ரீடு. அதுக்கு தான் காசு. இது வந்து மொத்தமாக விட்டு கொடுக்கல. அதாவது 16 சொல்லி நம்ம 14.5 முடித்தோம். ஏன்னா இது வந்து ஒரு குட்டிக்கு 200 குறைச்சி கூட வாங்கலாம். ஆனால் இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு இன்னும் பக்ரீதுக்கு ஆள் வாங்கிட்டு இருக்காங்க. இது ஒரு 2 மாதம் 3 மாதம் போச்சுன்னு சொன்னால் 13க்கு வந்துடும். அதனால் இன்றைக்கி சந்தை நிலவரம் இப்படி தான். இதில் வந்து 15.5க்கு கீழே வாங்கினால இது லாபம் தான். ஏன்னா இது வந்து எல்லாமே ஒரிஜினல் ப்ரீடு தான். எல்லாம் உங்களுக்கு வீடியோவில் ஒழுங்காக தெரில. எல்லாமே நல்ல நீட்டு போக்கு. சின்ன குட்டி கூட 3 மாத குட்டி 2 மாத குட்டியை காலை பிடிச்சி வைத்தா நெஞ்சு வரைக்கும் வருது. எல்லாமே நல்லாயிருக்கு. நமக்கு தெரியும் இதை வாங்கிட்டு போனாங்கன்னா அவர் வந்து ஒரு குட்டிக்கு 500 ரூபா பார்க்கலாம். ஏன்னா ஹைதராபாத்தில் அவரே சொல்லிட்டாரு. அவங்க அனுப்பின வீடியோ அதை பார்த்தீங்கன்னா 10 கிலோ குட்டியை தான் 8,800 அங்கே ஹைதராபாத்தில் விற்கிறாங்க. ஹைதராபாத்தில் இதுக்கு ரொம்ப நம்ம நாட்டு இந்த நாட்டு குட்டிகளுக்கு ரொம்ப அதாவது எப்படின்னா டிமாண்டு ஜாஸ்தி.
காரணம் என்னென்னா அது 1 வருஷம் 2 வருஷம் வளர்க்காங்க. அங்கே உள்ள இஸ்லாமியர்கள் வந்து ரொம்ப பருப்பு, பாதாம் பருப்பு அது இதுன்னு போட்டு வளர்க்கறனால நம்ம ஏரியாவில் எப்படி இருக்குன்னா அங்கே சூப்பராக வளருது. அதை பார்த்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் கிரேசி, அதாவது பைத்தியம் பிடிச்ச மாதிரி இது வாங்கணும் அப்படிங்க, இல்லைன்னா இவ்வளோ தூரம் வரமாட்டாங்க. ஆனால் அதை நம்மளை நம்பி வர்றாங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். நம்ம வாங்கி ஏற்றியாச்சு, ஒரு 2 மணி நேரமாக வண்டி வெளியும் போக முடியல, உள்ளேயும் வர முடியல, நடுவில் மாட்டிக்கிச்சு. எப்படியோ நம்மளே பார்த்து, ஏன்னா அவங்களே பாவம் ரொம்ப தூரம் வந்து வந்திருக்காங்க. வண்டி பாருங்கள், கூட வந்த தம்பி அத்திக்கு வண்டி நம்பர் பாருங்கள், தெலுங்கானா டிஜி, தெலுங்கானா அதர் ஸ்டேட்டு வந்து நம்ம எப்படியோ வண்டி பாதை எடுத்து விட்டு அப்புறம் மாமாட்ட இன்னொரு 12 குட்டியை நம்ம வெளியே இருந்து எடுத்தது மாமாவை கொண்டு வர சொல்லிட்டோம். வியாபாரியவே சந்தையை கொண்டு வர சொல்லி எடுத்துகிட்டு வந்த குட்டி தான் பாருங்கள். நம்ம இப்போ கழுத்தில் இது வந்து நம்ம கண்டிப்பாக போட்டுக்கணும். ஏன்னா அந்த கழுத்து எலும்பு அமுங்குச்சுன்னு சொன்னால் அந்த வலது கைக்கு போகக்கூடிய நரம்பு வந்து நசுங்கி புண்ணாகும். அதனால் கொஞ்சம் போட்டிருந்தோம். இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அசைவு இல்லாதனால அதை எடுத்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க மயிலம்பாடி எல்லாமே வந்து நம்ம மாமா நத்தம் மாமா தான், முருகன் மாமாவுக்கு தான் போச்சு. முருகன் மாமா எப்படின்னா நம்ம வந்து ஒரு வெறித்தனமான சப்ஸ்கிரைபரு. மாமா நான்லாம் வரவே மாட்டேன், நீங்கள் கறிக்குட்டியை நம்ம கறிக்குட்டி வந்து 10 ரூபா குறைச்சினாலும் நம்மளுக்கு கொடுப்பாரு. 420 ரூபா 30 ரூபா பண்ணாலும் 10 ரூபா குறைச்சி எடுத்துக்கோங்கம்பாரு. அந்த மாதிரி விலையெல்லாம் நமக்கு வந்து, ஏன்னா வண்டி வாடகை இதெல்லாம் என்னென்னா அவளுக்கு தெரியும். நம்ம குட்டிக்கும் கமிஷன் வைக்க மாட்டோம். அவட்ட வளர்ப்பு குட்டி கறிக்குட்டியில் ஒரு 10 ரூபா முன்னப்போ நம்மளுக்கு அனுசரித்து தருவார். இது சூப்பர் குட்டி. இப்போ நல்லா, அதாவது எல்லாமே வந்து காடியில் இற சாப்பிட்ட குட்டி. எல்லாமே வந்து இதில் 17 கிலோ குட்டி இருக்குது, 12 கிலோ, 13 கிலோ, சராசரியாக 14 கிலோ இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து எடை போட்டிங்கன்னா அந்த குட்டி கம்மியாக தான் இருக்கும். இதில் வந்து பிரித்து தான் நம்ம ஹைதராபாத்தில் நம்ம ஹைதராபாத் முகமது சாமிக்கும் அத்திக்கும் இதிலேருந்து பிரித்த குட்டி தான். எல்லாம் பாருங்கள், எல்லாம் வந்து எல்லாமே பெரிய குட்டி தான், பால் குட்டி இதெல்லாம் கிடையாது. இந்த செங்குட்டிலாம் வந்து 18 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். இதை நம்ம 13,700 தான் முடித்தோம். இதை சந்தையில் 15,500க்கு கீழே தாராளமாக இதுக்கு மேலே தான் போகும். நமக்கும் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஏன்னா அந்த சந்தையில் இந்த மாதிரி குட்டி அம்மையை அவ்வளோ தூரம் வந்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம வந்து அவர்கிட்ட கேட்கலாம் இல்லை, நம்மளே காசை போட்டு வாங்கிட்டோம். பரவாயில்ல, என்னன்னா பரவாயில்ல, அவர் வேணாம்னு சொல்லி நம்ம வச்சுக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் நான் வாங்கிட்டேன். பொதுவாக நான் வந்து எப்படின்னா, நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பேன் அடுத்தவங்களுக்காக. எப்படின்னா, நம்ம எலெக்ஷன் நேரத்தில் நம்ம அடுத்தவங்களுக்கு பொறுப்பெடுத்து 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் வாங்கி கொடுத்தோம். இந்த பாருங்கள், இந்த குட்டியை வெளியே இருக்க குட்டியை நம்ம சந்தைக்கு கொண்டு வர சொல்லி ஹைதராபாத்துக்காரங்க ஏற்றி விட்டோம். இது யாரெல்லாம் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. நம்ம ஹைதராபாத்துக்காரங்களுக்கு நம்ம திருப்தியாக எல்லா குட்டியும் வாங்கி கொடுத்தாச்சு. அதே மாதிரி தம்பி மிலிட்ரி ஆஃபீஸர் அருணோடைய தம்பி, அவர் வர முடியல, அந்த தம்பி தான் அனுப்பியிருந்தார். அவருக்குமே சூப்பராக அதாவது ஒரு கலர் குட்டிலாம் வேணான்ட்டாங்க, சின்ன குட்டி கரெக்டு குட்டியெல்லாம் வேணான்ட்டாங்க. அது ஒரு 10-15 குட்டியை கழித்து தான் ஒரு 14 டன் சொல்லி வாங்கி முடிச்சு கொடுத்தோம். குட்டி வந்து எல்லாமே வந்து 14 கிலோலையும் கிடக்கு, 17-18 கிலோலையும் கிடக்கு. ஒரு 2-3 குட்டி மட்டும் தான் சிறுசு இருக்குது. அது எப்படினாலுமே ஒரு 2-3 குட்டி வந்துடும், ஒரு 3-4 குட்டி. அதுலேயும் வந்து நல்ல குட்டி எல்லாத்தையுமே நம்ம வந்து தனியாக பிறக்கி எடுத்துட்டோம். நம்ம செலக்ட் பண்ணி தான் எடுத்தோம். நேற்று வந்து சந்தையில் வந்து அவ்வளோவா குட்டி விற்பனை ரொம்ப சூடுலாம் இல்லை, சம்சாரிலாம் கம்மியாகிட்டாங்க. இனி வரக்கூடிய காலங்களில் சந்தை வந்து பெரிய போட்டிலாம் இருக்காது. இப்போ நம்மள மாதிரி ஆடுகளம் மாதிரி ஆளுங்க வந்து வியாபாரிட்ட கொஞ்சம் அடித்து பேசி ஈஸியாக கொஞ்சம் குறைச்சி வாங்கிடலாம். ஏன்னா நம்ம டெய்லி ரெகுலராக போகிற ஆளுங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு வியாபாரி வெளியே ஆளுக்கு புதுசாக வர்ற பேக்கை தொங்க போட்டு வரவங்கள்ட்ட 17-18 சொன்னால் நம்மகிட்டலாம் சொல்கிறதே 14 தான் சொல்லுவாங்க, இல்லைனா 11 சொல்லுவாங்க. ஒரு 13 மதிக்கக்கூடியதை நம்மகிட்ட வந்து ஒரு 14 சொல்லுவாங்க. கரெக்டாக ஒரு 1000 ரூபா ஒரு 500 ரூபா முன்னே சொல்லுவாங்க. ஏன்னா தெரியும் நம்ம கரெக்டாக கணிச்சிடுவோன்னு. நீங்கள் நம்ம மேலும் நம்மளோட தொண்டு பரவணும். அதுக்கு உங்களுடைய ஆதரவு என்றைக்கும் இருக்கணும். உங்களுடைய ஆதரவுனால தான் இன்றைக்கி ஆடுகளும் இன்றைக்கி ஹைதராபாத், அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, குவைத்துன்னு இருக்குது. நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.